ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐஸ்வர்யா வந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுது, வாங்க எல்லார்ட்டையும் பேசணும்னு சொல்லிட்டு தனியாக கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. ஐஸ்வர்யா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அனாமிகா மேலே எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. திரும்ப வந்து இந்த சித்ரா தேவி கூட பேசிகிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா வந்துட்டு போனதுக்கப்புறம் அவளோட நடவடிக்கையே சரியில்லை. அவள் தனியாக போய் போய் யாருக்கும் தெரியாமல் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பா இப்போ தான் போனாங்க, அதுக்குள்ளே எப்படி அவங்கள்ட்ட ஃபோன் பேச முடியும்? அப்போ வேறு யாருக்கிட்டே தானே பேசிகிட்டு இருக்கா. ஒருவேளை அது சித்ரா தேவியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கு மகா சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சித்ரா தேவி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இன்னமும் முட்டாள் மாதிரியே யோசிக்காத மகா, இதில் வந்து பிரபாவோட வாழ்க்கை இருக்குது. அனாமிகா திரும்ப இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரிஞ்சா அவளை துரத்தி விட்டு நம்ம பிரபாவோட வாழ்க்கையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மகா சொல்கிறாங்க, நீ இப்போ சொல்லவும் தான் எனக்கு எல்லாமே புரியுது ஐஷோ, எனக்கு நல்லாவே புரியுது, நமக்கு பிரபாவோட வாழ்க்கை தான் முக்கியம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அனாமிகா சித்ரா தேவி கூட தான் பேசுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா ஐஸ்வர்யா எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ எப்படியாவது இந்த அனாமிகா பண்ணுற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விஜய் கூட பிரபாவை வாழ வைக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.